وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قد قال تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى: يا أيها الذين آمنوا إن تنصروا الله ينصركم ويثبت أقدامكم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவில்லா அருளும் நிகரில்லா கிருபையுடைய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் சொல்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அழகிலும் கருணையினால் அருளாளனாகிய அல்லாஹ் முஸ்லிம்களாகிய நம் மீது கடமையாக ஆக்கக்கூடிய இந்த ஜும்ஆ என்ற ஒன்று மூலம் இறைவனை தியானிப்பதற்காக நாம் எல்லோரும் இங்கே திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே எல்லாம் நல்ல இறைவனை எல்லா நிலையிலும் அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்துக் கொள்கிறேன். சஃப்களில் நிறைய கேப் இருக்கு, ஃப்ரண்ட்ல சஃப்களில் நிறைய கேப் இருக்கு. ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு தெரியல. வாசல்ல வந்தவங்களும் முதல்ல எடுத்தெடுப்புல அந்த கார்னர்ல ரெண்டு பக்கமும் சுன்னத்து தொழ ஆரம்பிச்சிடுறீங்க. அந்த பக்கமும் இந்த பக்கமும் இடம் இருந்து போகக்கூடியவங்களுக்கு சிரமத்தை உருவாக்குறீங்க. இனி அந்த தவறுகள் நடக்காம பார்த்துக்கோங்க. வாசல்ல என்ற ஆகும் பொழுதே அங்க நின்று சுன்னத்து தொழுதீங்கன்னா உள்ள வரக்கூடியவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு இடையூறாக இருக்கு. தயவு செய்து அதை தவிர்த்து கொள்ளுங்கள். அன்பிற்குரிய சகோதரர்கள், அன்பிற்குரியவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய வசனங்களில் எக்காலத்திற்கும் எல்லா சூழ்நிலைக்கும் இந்த உலகம் முடியும் வரையிலும் என்ன வழிகாட்டுதல்கள் தேவை இருக்குமோ அது அவ்வளவற்றையும் இறைவன் மிக தெளிவாக தீர்க்கமாகவே இறக்கி நமக்கு வழிகாட்டி விட்டார். அந்த வசனங்களை காலத்தோடும் சூழ்நிலையோடும் பொருத்தி பார்க்க வேண்டிய கடமை நம் அனைவர் மீதும் இருக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்திலே யாரோ சிலருடைய விஷயத்தில் இறங்கியது அந்த வசனம் என்று நாம் கருதுவோம் என்றால் அந்த வசனம் அன்றே முடிந்து விட்டது, அது அவர்களுக்கானது என்று பொருள்படும். அப்படியான வசனங்கள் அல்ல குர்ஆனிலே. குர்ஆன் நெடுகிலும் இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த முழு உலகமும் எப்பொழுது இல்லாமல் ஆகும் அதுவரையிலும் இந்த உலகத்திற்கு எதெல்லாம் வழிகாட்டுதலாக தேவைப்படுகின்றனோ அது அனைத்தையும் இறைவன் தீர்க்கமாக தன்னுடைய வேத வசனங்களிலே மிக தெளிவாக இறக்கி வைத்திருக்கிறார். அதில் ஒரு வசனம் சூரத் பக்ராவிலே இடம்பெறுகிறது. இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அஅதமர
ஃபலா ஜுனாஹ அலைஹி ஐயத்தவ்வஃப பிஹிமா. இந்த வசனத்தை உர்வத் இப்னு ஸுபைர் என்ற ஒரு நபி ஒரு தாபி, ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் எடுத்துக்கொண்டு அவருடைய சிற்றன்னையாக இருக்கக்கூடிய அன்னை ஆயிஷா இடத்திலே வந்து ரலியல்லாஹு அன்ஹா விளக்கம் கேட்கிறார். அவர் என்ன சொல்ல முயற்சி செய்கிறார்? ஃபமன் ததவ்வஅ பிஹிமா ஃபலா ஜுனாஹ அலைஹி ஐயத்தவ்வஃப பிஹிமா. அந்த சஃபாவையோ மர்வாவையோ தவாஃப் செய்வது என்பது, அதாவது சுற்றி வருவது என்பது, அங்கே சயீ செல்வது என்பது குற்றமில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறானே, இதனுடைய பொருள் என்ன? நம் மீது கடமை இல்லை என்று நாம் விளங்கிக் கொள்ளலாமா என்று கேட்கிறார். அந்த வசனத்தினுடைய போங்கை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் அந்த வசனம் அப்படித்தான் பொருளை தருகிறது. ஃபலா ஜுனாஹ அலைஹி, அவர் மீது குற்றமில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? செய்யலாம், செஞ்சா ஒன்றும் பிழை இல்லை, செஞ்சுதான் ஆகணும்னு கடமை இல்லை அப்படின்னு தான் என்ன செய்ய முடியும், அதனுடைய பொருளை விளக்க முடியும். அவர் அதை அப்படியே எடுத்து கொண்டு வந்து கேட்கிறார், நாம சையை செய்யாம இருக்கலாம் தானே, ஹஜ்ஜிலையும் உம்ராலையும் என்ன அவசியம் இருக்கு? அல்லாஹ் ஃபலா ஜுனாஹ அலைஹி அப்படி செய்யாதவர் மேல அப்படி செய்வதுனால் குற்றமில்லை தானே சொல்றான் அப்படின்னு பொருளை சொல்றார். இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஆயிஷாமா இப்னு உக்தி, அவங்க அக்கா மகன் அஸ்மா ரலியல்லாஹுடைய புள்ளதான் உருவா. அப்ப உருவாட்ட சொல்றாங்க, உருவா நீ விளங்கிட்டது தப்பு, அல்லாஹ் இதை கடமை இல்லை என்பதற்காக சொல்லவில்லை, இதற்கு பின்னால் ஒரு நிகழ்வு உண்டு, அந்த நிகழ்வை குறித்து இறங்கிய வசனங்களில் ஒன்றுதான் இது என்று அந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்ற. என்ன நடந்தது தெரியுமா? ஒரு காலத்தில் சிலைகளைத்தான், நல்லடியார்களின் சிலைகளைத்தான் வழிபடக்கூடியவர்களாக அன்று இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டிருந்த முஸ்லிம்கள் இருந்தார்கள். வசனத்தை ஏற்றுக்கொண்டிருந்த முஸ்லிம்கள் இருந்தார்கள். அவர்களில் அன்சார்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்கள் அங்கிருந்து உம்ராவிற்கோ ஹஜ்ஜிக்கோ வந்தால் அப்படி வர்ற இடத்துல சஃபாவிற்கும் மர்வாவிற்கும் மத்தியிலே சயி செய்வதில் ஒரு சங்கடத்திற்கு ஆளானார். மனசுக்குள்ள என்ன வந்துருது? ஒரு சங்கடம் ஏற்பட்டது. அது ஏன் செய்யணும், செஞ்சுதான் ஆகணுமா, அதை செய்யாம இருந்தா நல்லது தானே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு அவர்கள் ஆளானார். ஏன் ஆளானார்கள் தெரியுமா? அல் ஹுதைல் என்ற ஒரு சிலையும் ஒரு ஷுலைல் என்ற ஒரு சிலையும், ரெண்டு சிலைகள் சஃபாவின் மீதும் மர்வாவின் மீதும் வழிபாட்டிற்குரியவையாக இருந்தன. சஃபால ஒரு சிலை இருந்தது, மர்வால ஒரு சிலை இருந்தது. அந்த இரண்டையும் வழிபடக்கூடியவர்களாக இந்த அன்சார்கள் ஒரு காலத்துல இருந்தார்கள். காலத்துல யார் இருந்தால் இந்த அன்சார்கள் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவங்க அல்லாஹ்விற்காக என்று எஹ்ராம் கட்டிக்கொண்டு உம்ராவிற்காக வரும் பொழுதே அங்கே அவர்கள் அதற்கு முன்னால் வணங்கிய ஒரு தெய்வம் இருந்த சிலை இருந்த இடத்தில் சென்றுதான் அங்க இருந்துதான் எஹ்ராம் அணிஞ்சுட்டு எங்க வருவாங்கன்னா மக்காவை நோக்கி அந்த காபத்துல்லாவை நோக்கி வருவாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த பழைய நினைவு என்ன செய்கிறது, இங்கே இரண்டு சிலைகள் இருந்தனவே, நாம இந்த இடத்திற்கு வந்தா இந்த சிலை வழிபாட்டில் இருந்து தானே வெளியே வந்து நாம இனி அதை செய்யக்கூடாதுன்னு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருக்கிறோம், மறுபடியும் அந்த இடத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததாக ஆகிவிடுமே என்று கருதுகிறார். அவங்களுடைய மனசுல இதுதான் ஓடியது. அதற்காகவே அவருடைய கருத்து என்ன, மீண்டும் அந்த இடத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக நாம் செல்வதாக இருந்தால் அந்த இடத்தை மதிப்பதின் பேரில் பழைய அந்த வழிபாடு செய்யப்பட்ட அந்த தெய்வங்களை மதித்ததாக ஆகுமே என்று நினைச்சாங்க. மனசுக்குள் ஒரு சங்கடம் கொண்டார்கள். அப்பொழுதுதான் சூரத்து பக்ராவுடைய இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், ஸஃபாவும் மர்வாவும் மின் ஷஆயிரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களில் உள்ளதாகும். முதல்ல அதுக்குள்ள முக்கியத்துவத்தை அல்லாஹ் சொல்றான், சும்மா இல்ல அதை சாதாரண இடம் நினைச்சுக்காதீங்க, நீங்க முக்கியத்துவம் கொடுத்த இடம் நினைக்காதீங்க, உங்களுடைய மூதாதையர்கள் முக்கியத்துவம் கொடுத்த இடம் நினைக்காதீங்க, யாரோ ஒரு சிலர் கூடி அந்த இடத்திற்கு கண்ணியமோ முக்கியத்துவமோ வழங்குறதுக்காக தீர்மானம் நிறைவேற்றிய இடம் நினைச்சிடாதீங்க.
அப்படி அல்ல. இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், ஸஃபா என்ற அந்த மலைக்குன்றும் மர்வா என்ற இந்த மலைக்குன்றும் அல்லாஹ்வுடைய சின்னங்களில் உள்ளதாக்கும் என்று முதலில் அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அடுத்து தான் சொல்கிறான் அல்லாஹ், ஃபலா ஜுனாஹ அலைஹி அய்யத்தவஃப பிஹிமா வமன் ததவ்வஅ ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் வமன் ததவ்வஅ கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம் என்று அல்லாஹ் குர்ஆனில் இந்த வசனத்தை முடிக்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹ் கண்ணியப்படுத்திய இடம் அதற்கே உரிய கண்ணியத்தை எல்லா காலத்திலும் கொண்டுள்ளது. மனசுல நிற்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த இடங்களை எல்லாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறானோ அப்படி அல்லாஹ் கண்ணியப்படுத்திய அந்த இடங்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியபடியே இருக்கிறது. அதுல எந்த கண்ணியமும் ஒரு காலம் மாறாது. அதுல ஒரு சிலையை கொண்டு போய் வச்சுட்டான், அதுல வழிபாடு நடத்திட்டான் என்பதனால் ஒரு காலமும் அந்த இடம் அதனுடைய கண்ணியத்தை இழக்காது. இத இந்த சூரத்து பக்ராவுடைய இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் என்ற வசனத்தின் மூலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்கிறார். இப்போ இத மனசுல வச்சுக்கோங்க. இது ஒரு வரலாற்று நிகழ்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே ஹில்ஃபுல் ஃபுதூல் என்று ஒரு அமைப்பில் அங்கத்தினராக இருந்தார்கள். மக்காவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹில்ஃபுல் ஃபுதூல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பிலே அங்கத்தினராக இருந்தார்கள். அது என்ன தெரியுமா அமைப்பு? நபி தன்னை நபி என்று சொல்வதற்கு முன்னர் இந்த சமுதாயத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கிருக்கக்கூடிய மக்கத்து குறைஷிகளால் நல்லவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சமூக சேவை அமைப்பு. இதுல யார் அங்கத்தில் இருந்தாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கத்தில் இருந்தார்கள். வரலாற்று இதை பற்றி பல குறிப்புகள் வரலாற்று நூல் சம்பந்தப்பட்ட புத்தகங்களிலே இது இடம்பெறுகிறது. இதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பிற்குரியவர்களே, முஸ்லீமாக வந்த பிறகு இஸ்லாமை ஏத்துக்கிட்ட ஒரே காரணத்திற்காக அதற்கு முன்னர் எதை தெய்வமாக வணங்கி வந்தார்களோ அது இருந்த அந்த இடத்தை கூட யார் வெறுக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் என்றால் அன்சார்கள் மாறிவிட்டார்கள். யார் தெரியுமா அன்சார்கள்? சாதாரண ஆள் இல்லை. யார் தெரியுமா அன்சார்கள்? சாமானியர்கள் கிடையாது. வரலாற்று அவங்களை அப்படி கடந்தெல்லாம் பெற முடியாது. ஆயத்துல் ஈமான், அதாவது ஈமானுக்குரிய அடையாளம், அலாமத்துல் ஈமான், ஈமானுடைய அடையாளம் என்பது என்ன தெரியுமா? ஹுப்புல் அன்சார், அன்சாரை நேசிப்பது என்று சொல்றாங்க. ஆயத்துல் முனாஃபிக், ஒரு முனாஃபிக்குடைய அடையாளம் என்ன தெரியுமா? புகுதுல் அன்சார், அன்சாரிகளை வெறுப்பது, கோபப்படுவது என்று சொல்றாங்க. எவ்வளவு முக்கியமான ஆளாக கொண்டு வச்சுட்டாங்கன்னு பாருங்க. சிம்பிளா நபிகள் ஒட்டுமொத்த மூமின்களும் தன்னுடைய மூமினுக்கு அடையாளமாக ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும் என்றால் அந்த அன்சாரிகளை நேசிக்க வேண்டும். உண்மையில் அந்த அன்சாரிகளை நேசிக்காதவர்களாக மாறிவிட்டார், அவர்கள் கோபப்படக்கூடியவர்களாக இருந்தால் அவரிடத்திலே முனாஃபிக் தனம், நிஃபாக் இருக்கிறது என்று கடுமையான எச்சரிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் அளவிற்கு உயரத்திலே அன்சாரிகளை வைத்திருந்தார். இந்த அன்சார்கள் ஏன் அன்சார் என்று பெயர்கள் பெற்றால் தெரியுமா? முழுக்க முழுக்க இந்த மார்க்கத்திற்கு உதவி செய்வதற்காக ஒரு உடன்படிக்கையில் கையெழுத்திட்டதனால் அன்சார்னு அவங்களுக்கு பேர் வந்தது. அதனாலதான் முதல் உடன்படிக்கை என்று ஒரு உடன்படிக்கை வரலாற்று உண்டு, மக்காவில் நடந்தது. இரண்டாவது உடன்படிக்கை என்று ஒரு உடன்படிக்கை நடந்தது, அது மக்காவில் நடந்தது. மதீனாவில் இருந்து யார் வந்தார்களோ அவர்களோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை அது. அந்த இரண்டாவது உடன்படிக்கையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அன்சார்கள் வாக்குறுதி அளிக்கிறார்கள், எந்த சூழ்நிலையில் நீங்கள் மக்காவில் இருந்து புறப்பட்டு நீங்கள் மதீனாவிற்கு வந்தாலும் நாயகமே, நாங்கள் எங்களுடைய சொத்துக்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய உயிரை காட்டிலும் உங்களை காப்பாற்றுவதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் என்றார்கள். சொன்னபடியே நடக்கவும் செய்தார்கள். அப்படி நடந்தவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு குறுகுறுப்பு தான், நாம இவ்வளவு நாள் இந்த இடத்துல தெய்வங்களாக சிலைகளை பார்த்து விட்டோமே, அங்கே போய் தவாஃப் செஞ்சா எப்படி, அங்க போய் சை செஞ்சா எப்படி அப்படின்னு யோசிக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இது ஆரம்பகால கொள்கைவாதிகளுடைய நிலைப்பாடு. இது குர்ஆனும் சுன்னாவும்
உயிரோடு இருந்த காலத்திலே இருந்த விசுவாசிகளுடைய நிலைப்பாடு என்னது? குர்ஆன் இறங்கி கொண்டிருக்கக்கூடிய காலம், சுன்னாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்லி மக்களை வழிநடத்தக்கூடிய காலம் அது. அந்த காலத்தில் இருந்த விசுவாசிகளுடைய நிலைப்பாடு. இன்னைக்கு கொள்கைவாதிகள் அல்லது இந்த கொள்கைதான் சரி என்று ஏற்று வரக்கூடிய நம்முடைய நிலைமை என்ன? கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம இப்ப யோசிக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யறோம் இருக்கிறோம். ஏன்னா நம்மை சுற்றி பல அக்கிரமங்களும் அழிச்சாட்டியங்களும் அநியாயங்களும் நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனையும் பார்த்து விட்டு ரொம்ப சாதாரணமாக கடந்து விடக்கூடிய கொள்கைவாதிகள் ஒரு பக்கம், கடப்பதை தாண்டி அதில் கலக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நமக்கு அதுதான் வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம். அன்புக்குரியவர்களே, நாம ஒரு சவாலான காலத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். சொன்னாங்க ஒரு காலம் வரும், அது ஒரு புகை மூட்டம் போல எப்படி இருக்கும் என்றால் ஒரு கலங்கலான சூழ்நிலை இருக்கும். மார்க்கத்தை சிலர் பற்றியும் பற்றாமலும் இருக்கக்கூடிய நிலை வரும் என்று சொன்னாங்க. அந்த காலத்தில் நாம் கொள்கைவாதிகள் என்று வெளியே சொல்லிக் கொண்டு தவறான சிந்தனைகளுக்குள் இருந்து கொண்டிருக்கிறோமோ இல்லையோ என்று யோசிக்கும் அளவில் நம்முடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம அவர்களுடைய நிலைமையே மிகவும் கேள்விக்குறியாக கேலிக்குறியாக கொள்கை விஷயங்களிலே மாறிக்கொண்டிருக்கிறது. கொஞ்சம் திருமணத்துல இறங்கி போனாங்க, கொஞ்சம் வரதட்சணையில இறங்கி போனாங்க, கொஞ்சம் சமுதாயத்தை அனுசரிக்கணும்னு சொல்லிட்டு வேற சில விஷயங்கள்ல அனுசரிச்சு போனாங்க. அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு, தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, கழுத்தை தெரிஞ்சு கட்டரும்பாச்சின்னு மாதிரி, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு இந்த பள்ளிக்கு வந்து ஏகத்துவம் தான் சரி என்று ஏற்றுக்கொண்டு கொள்கை அடிப்படையிலே வாழ வேண்டும் என்று உறுதி கொள்ளக்கூடிய நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய சகோதரர்கள் பலரும் அனாச்சாரம் அரங்கேறக்கூடிய இடத்துல தாராளமா சாதாரணமா இருக்கிறார். அனாச்சாரங்கள் நிறைவேறக்கூடிய இடத்துல ரொம்ப சாதாரணமா தாராளமா இருக்கிறாங்க. அனாச்சாரம்னு சொன்ன உடனே நீங்க சாதாரணமா இந்த உலகத்துல மற்றவர்கள் கொண்டாடக்கூடிய ஒன்றை எடுத்துக்கொள்ளாதீர்கள். மனிதர்கள் வழிபடும் இடமாக, இறந்த மனிதர்களை வழிபடக்கூடிய இடமாக எந்த கபிரஸ்தான்களையும் எந்த நினைவிடங்களையும் ஆக்கிவிட்டார்களோ அந்த இடத்துல நம்ம ஆட்களுடைய பிரசன்ஸ் இருக்கு. வெளியே போய் சொன்னா உங்க ஆட்கள பலரை கூட நாங்க அங்க பார்த்தோமே, இன்னார் வந்தார, இன்னாருடைய முகம் தெரிஞ்சுத, இன்ன பொம்பளை இருந்தால என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது என்றால், அன்பிற்கிறவர்களே நம்முடைய நிலைமை என்ன கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு காலத்துல இதெல்லாம் கடுமையான தவறு, குற்றம், இதெல்லாம் ஷிருக்கு, இதுல கலந்துக்க கூடாது, இந்த ஷிருக்கை ஒட்டி நடக்கக்கூடியது அழிச்சாட்டி இதெல்லாம் பாருங்க எவ்வளவு அனாச்சாரம் நடக்கு, இதுல கூத்து நடக்கு, கும்மாளம் நடக்கு என்று கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசிய சகோதரர்கள் இன்னைக்கு எப்படி மாறி இருக்கிறாங்க தெரியுமா? அந்த இதெல்லாம் இல்ல கொஞ்சம் குறைய இருக்கு, இதெல்லாம் இல்ல கொஞ்சம் கூட இருக்கு, இல்ல இல்ல எங்க மாமா சொன்னாரு, இல்ல இல்ல எங்க உங்க சித்தப்பா சொன்னாரு, இல்ல நாங்க அங்க ஒரு சகோதரர்கிட்ட நான் கேட்கிறேன், ஏங்க இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது, அந்த மஹல்லாக்குள்ள தானே இருக்கிறீங்க, குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு சின்ன வேலை என்ன இதுல என்னுடைய பங்களிப்பு இருக்காது என்று சொல்லலாம் இல்லையா? என்னுடைய பங்களிப்பு இருக்காது என்று சொல்லலாம் இல்லையா? என்ன பங்களிப்பு இருக்காது? தெருல உள்ள மஹல்லாக்குள்ள உட்பட்ட அவ்வளவு பேருக்கும் தலைக்கட்டு வரி போடுறாங்க. ஒரு ஆளுக்கு 200 ரூபாயோ 300 ரூபாயோ போடுறாங்க. போட்டு செண்ட மேளத்துல இருந்து எல்லா அனாச்சாரம் நடக்குது. ஆண்களும் பெண்களும் உரசக்கூடிய எல்லா கூத்து நடக்கு. பாட்டு கச்சேரியில இருந்து சாதாரணமாக சின்ன பசங்கள் எல்லாம் துள்ளி குதிச்சு ஆடக்கூடிய அந்த அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதாரணமான அந்த போதை வஸ்துக்கள் எல்லாம் இலகுவாக கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் அங்க உருவாயிருக்கு. இதுல நீங்க ஒரு 10 பேர் 20 பேர் தலைக்கட்டு வருகிறாங்க தரமாட்டோம்னு சொன்னா குறைஞ்சபட்சம் எரியிற கொள்ளில ஒரு கொள்ளியே உருவனதா இருக்கும்ல? அப்படி இருக்க முடியாது, அப்படி இருக்க முடியாது. ஏன்? சமுதாயத்தை பகைக்க முடியாது, சமுதாயத்தை பகைக்க முடியாது. எதற்காக பகைக்க சொல்றோம்? எதற்காக பகைக்கணும்? முதல்ல விளங்கிடுங்க. முதல்ல பகை இலக்கை முதல்ல விளங்குது. பகை இலக்கு என்ன? இன்னைக்கு நம்ம ஆட்கள் இங்க போடுறான். யார் பகை இலக்கு? யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு கொள்கைவாதியா இருக்கிறானோ அவனோட பகை இலக்கு. அவன் இல்ல பகை இலக்கு. இவன் ஷைத்தான் கூட கை குலுக்கல. இவன் தவறுகள் இருக்கலாம், குற்றம் இருக்கலாம், ஏற்றம் இறக்கம் இருக்கலாம். இவன் ஷைத்தானோட குழுக்கல,
அவன் நேரடியா ஷைத்தானோட கை குலுக்கி இருக்கிறான். என்ன, நீ கொடிமரத்துல நின்று இது தப்புன்னு பேசுவியா? நீ பேசுறதுக்காகவே இந்த தடவை அதிகம் தலைக்கட்டு வரி போடுற பாரு. நீ சொன்னதுக்காகவே இல்லாத எல்லா அனாச்சாரங்களையும் அந்த அவுரியா பேர்ல நிறைவேற்றுற பாரு. இதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வலு சேர்க்கறதுக்கு என்ன வேலை உண்டோ அது அவ்வளவு பண்றாங்க. நீ பாருங்க, 467வது வருஷம் இந்த வருஷம் நாகூர் ஆண்டவருக்கு மிகப்பெரிய படுமர்ச்சியான ஒரு விழா. அந்த விழாவில் இந்த மாநிலத்துடைய ஆளுநர் வர்றாரு. அப்போ எனக்கு கவனிக்க வேண்டாம் என்னன்னு, மாநிலத்திலே ஆளுநர் நிகழ்ச்சிக்கு வர்றாரு, சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறார். மிக முக்கியமான பிரபுகள் எல்லாம் அதுல கலந்துக்கிடுது. இத மீடியா ரொம்ப பெருசா மக்களுக்கு மத்தியில பிரபகண்டா பண்ணுது. ஏன் பண்றான் மீடியா? திரும்ப திரும்ப இத மிக பெருசா ஏன் காட்டுறான்? இது எல்லா முஸ்லிம்களாலும் கொண்டாடப்படுது அப்படிங்கிற மனநிலையை உருவாக்குறது ஒண்ணு. ரெண்டாவது, பிரபலியங்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத அல்லது உங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட இதை கொண்டாடுகிறார்கள் என்று இந்த சமுதாயத்திற்கு தரப்படக்கூடிய ஒரு செய்தி. இதுல என்ன விளங்குது? இஸ்லாமுக்கு சம்பந்தம் இல்லாத ஒண்ணு யார் யாரா எல்லாம் ஆதரவு கொடுத்து நடத்தப்படுகிறது. ஆனால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு அடிப்படை விளங்குறது. என்ன அடிப்படை விளங்கல? ஒரு தனி மனிதனுடைய பெயரை சொல்லி அந்த மனிதனை முக்கியத்துவப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அங்கே எல்லாமும் சாதாரணமாக உள்ளே வந்துவிடும். என்ன வந்துருச்சு? ஷிர்கே முதல்ல வந்துருச்சு. அப்ப வேற எது வராது? எல்லாமும் வரும். என்ன வராது? எல்லாமும் வரும். பங்கெடுக்கக்கூடிய சகோதரன் நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, சாதாரண கேள்வி. சாதாரணமா அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமானையும் சொல்லக்கூடிய இடத்துல உங்களுடைய பிரசன்ஸ் எப்படி இருக்கு? மனசை தொட்டு சொல்லுங்க. அல்லாஹ்வையும் ரசூலையும் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு தெருமுறை பிரச்சாரம் போடுறாங்க. இந்த பிரச்சனை எந்த இடத்துல வீரியமா இருக்கோ அந்த இடத்த தேர்ந்தெடுத்து அந்த மக்களுக்கு இது தப்புன்னு சொல்றதுக்கு போறோம். ஒட்டுமொத்த தெருவும் எப்படி இருந்தது தெரியுமா? வழக்கமா அந்த தெருவில் கடந்து போயிட்டு வரதான் இருக்கிறோம். பின் டிராப், யாரும் வெளியே வரல, யாரும் அன்னைக்கு வெளியே வரல, எல்லாரும் கதவை போட்டு உள்ள இருந்துட்டாங்க. எவ்வளவு கட்டுப்பாடு பாருங்க. ஷிர்க்ல இருக்கக்கூடிய, ஷிர்க்கை தூக்கி பிடிக்கக்கூடிய அந்த சப்பரத்தையும் அந்த சந்தனத்தையும் தூக்கி கொண்டாடக்கூடியவர்கள் எவ்வளவு கட்டுப்பாட்டுல இருக்காங்க. அந்த கட்டுப்பாட்டுடைய அதிகபட்ச உச்சம் என்ன தெரியுமா? காவல்துறைக்கு போனுக்கு மேல போனு. இவங்க இங்க வந்து பேசினா எங்களை தாக்கி பேசுவாங்க, எங்களுடைய நம்பிக்கையை கேலி கூத்தாக மாத்துவாங்க, எங்களுக்கு அவங்களால மிகப்பெரிய மன உளைச்சல் வரும், அவங்கள தடுங்கன்னு சொல்லி மறுபடியும் அவங்க வந்து நம்மகிட்ட பேச, இந்த மாதிரி விஷயத்த பேசாதீங்க, அந்த மாதிரி விஷயத்த பேசாதீங்க, அப்படி பேசினா அவங்க மேல வழக்கு போடுவேன் என்று நமக்கு மிரட்டக்கூடிய சூழல் எல்லாத்தையும் உருவாக்கக்கூடியவங்க யாரு? அங்க. ஆனா அதே இடத்துல நம்ம தௌஹீத்வாதிகள் இருக்கிறாங்க. ஒருத்தர் காணுமே. நம்ம தௌஹீத்வாதிகள் சொல்றாங்க, கொள்கைவாதிகள் நாங்க ஏகத்துவத்துக்காக ஒரு ஆளுக்குள்ள காணும். கொஞ்சம் நியாயமா யோசிங்க. பழைய கொள்கைவாதிகளுடைய கொள்கை புரிதலும் நம்முடைய கொள்கைவாதிகள் என்று சொல்லக்கூடிய கொள்கையாளர்களுடைய புரிதலும் என்னன்னு. நம்முடைய நிலைமை இப்ப எப்படி மாறி போச்சு தெரியுமா? சமுதாயத்திற்காக யாரிடமும் சமரசம் செய்யலாம் என்ற நிலை அப்படி வந்ததுனால என்ன தெரியுமா ஆயிடுச்சு? அங்கே உங்களுக்கு அதிகாரமும் பதவியும், அங்கே கிடைக்கும் உடைய சமூக அந்தஸ்து முக்கியமானதாக தெரிகிறது. அந்த ஒரு இடத்துல எதையே கோட்டை விட்டுறீங்கன்னா, ஐயோ கொள்கைக்கு எதிராக இவன் ஒரு பெரிய வேலை செய்யறானே, இந்த நாசத்திற்கு நாம் சாட்சியாக பார்த்து கொண்டு இருக்கலாமா? ஒரு தீமை உங்க கண்ணு முன்னால நடந்ததுன்னா அந்த தீமையை 3 விதத்துல தடுங்கன்னு சொன்னாங்க. மன்றா மின்கு முன்கரன் தான் கையால தடுக்கட்டும். முதல்ல நம்ம கையால தடுக்கிறது நம்ம கையில அரசாங்கம் இல்லை. அதிகாரத்தை பயன்படுத்தி நாம ஒரு பெரிய போர்ஸ அங்க நிறுத்தி அதை தடுக்கிறதுக்கு முடியாது, அது நம்ம கையில இல்ல. ரெண்டாவது, நம்ம கையில எல்லா பக்கமும் திறந்துதான் இருக்கு. அது முடியலையா, அவர் தன்னுடைய நாவால் தடுக்கட்டும்னு. நாவால தடுக்க போன இடத்துல கூட நம்ம சகோதரர்கள் யாரும் அந்த திரளவும் கண்ணப்படல. ஆனா எக்கச்சக்கமான திரள நம்முடைய கொள்கைவாதிகள் இருக்கிறாங்க. அப்ப அமைதியா நீங்க ஃபண்டிங் பண்றீங்க, அமைதியா அந்த பெரும் குற்றம் நடப்பதற்கு நீங்கள் பொருளாதார உதவி செய்கிறீர்கள். உங்கள் கண் முன்னால் நடக்கும் அந்த தீமையை கண்டும் காணாமல் நீங்கள் செல்கிறீர்கள். இது அல்லாமல் யார் அதை கண்டித்து பேசுகிறார்களோ அவர்களுக்கு வலு சேர்ப்பதற்கு கூட நீங்கள் அங்கே வரவில்லை என்றால் உடைய கொள்கையுடைய புரிதல் தான் என்ன. மூணாவது தான் சொன்னாங்க, தீமையை தடுக்கிறதுக்கு. ஒருவேளை அந்த தீமை உங்களுக்கு கை மீறி நடக்கு, உடைய நாவாலையும் சொல்ல முடியல என்றால்
அவனுக்கு தன்னுடைய உள்ளத்தால் அதை நினைச்சிட்டு வெறுக்கட்டும். ஈமான், இதுதான் ஈமானில் கடைநிலை என்று கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குறைந்தபட்ச நிலைமை என்ன? நல்லா தெரியுது அவன் ஷிர்க் செய்யறான்னு. ஷிர்க் செய்யறதுக்காகத்தான் இத்தனை அனாச்சாரங்களும் நடக்குன்னு தெரியுது. இது அவ்வளவு மார்க்கத்துக்கு முரணானதுன்னு தெரியுது. மார்க்கத்துக்கு முரணானது தெரிஞ்சதை பக்கம் பக்கமா பேசித்தான் இப்படி ஒரு பள்ளி, இப்படி ஒரு கூட்டம், இங்க வரக்கூடிய எல்லாரும் உருவானோம். ஆனா இது அவ்வளத்தையும் பார்த்துட்டு மௌன சாட்சிகளாக இருக்கிறோம் என்றால், அன்பிற்குரியவர்களுடைய சில விஷயங்களை நம்முடைய மனதிலே பதிவு வைக்கிறோம். என்ன தெரியுமா? தீமைகள் இந்த சமுதாயத்தில் பெருக 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 நல்லவர்கள் அந்த தீமைகளை குறித்து விழிப்புணர்வோடு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இல்லாமல் இருந்தால் இந்த சமுதாயத்தில் எல்லோருக்கும் வரும் தண்டனை நல்லவர்களுக்கும் சேர்ந்து வரும். வரதோட மட்டுமல்லாம அந்த தண்டனை வரும் பொழுது ஒரு மனிதன் கையை உயர்த்தி இறைவிடத்திலே பிரார்த்தனை செய்யப்பட்டால் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாருங்க, பல இடங்கள்ல அடி வாங்கிட்டு இருக்கோம் முஸ்லிம் சமுதாயம். ஏன் அடி வாங்குறா, எதனால அடி வாங்குறான்னு நீங்க பின்னால போய் பார்த்தீங்கன்னா, எந்த கொள்கை இவர்களுக்கு அரணாக இருந்து காப்பாற்றியதோ அந்த கொள்கையை இன்று முஸ்லிம்கள் கைகழுவி விட்டார்கள். ஒரு அமைச்சர், வக்ஃப் போர்டுடைய அமைச்சர், தமிழ்நாட்டுடைய வக்ஃப் போர்டுடைய அமைச்சர், ஆமா நான் தான் கொடுத்தேன், அள்ளி கொடுத்தேன். வக்ஃப் போர்டு எதுக்குன்னு தெரிஞ்சா அதுக்கு அமைச்சரா வந்தவனுக்கு அது என்னதுன்னு தெரியும். வக்ஃப் போர்டை பத்தி அறிவு கிடையாது, வக்ஃப் போர்டுக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய தகுதி என்னங்கிற அறிவு கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி இந்த வக்ஃப் எதற்காக செய்யும், அதுக்கு நேர் எதிர்காரியத்திற்கு டொனேஷன் பண்ணிட்டு அதை பெருமையாக பேசக்கூடிய சமுதாயம் ஒன்று உருவாகி இருக்கிறது என்றால், அன்பிற்குரியவர்களை இங்கே நாம் எங்க இருக்கிறோம் என்பதை தான் யோசிச்சு பார்ப்போம். எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, நான் உண்மையில ரொம்ப மன வருத்தத்தோட பேசுறேன். நான் இயலாமையிலையும் பேசுறேன், என்னால முடியலையேன்னு பேசுறேன். இவ்வளவு பேர் இந்த வாரியில, இவ்வளவு பேர்ல எவ்வளவு பேர் அந்த மஹல்லாக்குள்ள இருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய தீமையை ரொம்ப சாதாரணமா அரங்கேற்றிட்டு இருக்கிறாங்களே, அது உங்க கண்ணு முன்னால பாக்குற அனாச்சாரம் மட்டும்தான் அனாச்சாரமா? இந்த அனாச்சாரத்துக்கு ஊற்றுக்கண்ணா இருக்கிற அந்த அவுலியாவின் பேர்ல நடக்கக்கூடிய அந்த இபாதத்தில் அவுசான் இபாதத்தை மகான தாக்கிர், ஒரு நினைவு கூறப்படக்கூடிய இடம் என்பதுதான் இதற்கு காரணமா இருந்தது என்றால், அது எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கு எல்லாரும் இருக்கணுமா? ஒரு 10-15 வருஷம் இருக்குங்க. அதே மஹல்லாவில் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அந்த நிகழ்ச்சிகளை நிறுத்தினாங்க. நிறுத்தினதோட அவங்களும் நின்றுட்டாங்க. வந்திருக்கிறவர்களை எந்த நிகழ்ச்சியும் நிறுத்தினா நின்றாது. அதுக்கு பிறகு அதை தவறா சரியாக என்று விளங்கி கொண்டு செயல்படக்கூடிய மக்கள்கிட்ட போய் இது தப்பு தான் காலம் ஃபுல்லா பேசிட்டு இருக்கணும். காலம் ஃபுல்லா பேசிட்டு இருக்கணும். இன்னைக்கு என்ன தெரியுமா ஆகி போச்சு? நம்முடைய நிலைமை அப்படியே மாறிவிட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் குர்ஆன்ல, கேட்டுக்கிடுங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். உலகத்துல நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காததுக்கான காரணத்தை இந்த குர்ஆன் வசனம் ரொம்ப தெளிவா சொல்லும். இன் தன்சுருல்லாஹ, அல்லாஹ்விற்கு நீங்கள் உதவி செய்தால், அல்லாஹ் உதவி என்ன தெரியுமா? அல்லாஹ் யார்கிட்ட எந்த பொருளாதாரத்தையும் எதிர்பார்த்து நிற்கல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த தேவையும் இல்லாதவன், அவனுடைய அடிமைகள் யாரும் அவனுக்கும் எதையும் கொடுத்து அவன் நிறைவை அடையக்கூடியவன் அல்ல. அவன் தேவையில்லாதவன். அவனுக்கு என்ன தேவை தெரியுமா? அவன் இந்த மார்க்கத்தை இந்த மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறான். அந்த கட்டளை இந்த மக்கள் பின்பற்றும்படியாக யாரெல்லாம் முயற்சிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு அல்லாஹ்வுடைய மார்க்க வளர்ச்சிக்கு முயற்சித்தவர்கள். அப்படி முயற்சித்தவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு உதவி செய்கிறார்கள். இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த சகோதரர்களில் பலரும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் வளர்வதற்காக இங்கேயும் பொருளாதாரம் தராங்க, நல்லா தராங்க. என்ன ஒரு 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 நகைமுரண் பாத்தீங்களா? என்ன ஒரு நகைமுரண் பாத்தீங்களா? இங்கேயும் நாங்க ஏதாவது செய்வோம், ஆனா அங்கேயும் அது நடக்கிறத கண்டுக்காம இருக்கும். எப்படிங்க ஒருத்தர் 2 கொள்கையில இருக்க முடியும்? ஒரு ஆள் எப்படி ஒரு கொள்கையில தான் இருக்க முடியும்? ஒரு கொள்கை என்னங்க? ஏகத்துவம். இறைவன் அல்லாத எதுவும் வணங்கப்படும் பொருள் அல்ல. அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதராகவே இருந்தாலும் சரி, இதுதான் நம்முடைய கொள்கை. இந்த கொள்கைக்கு ஒருத்தர் வந்துட்டா, இந்த கொள்கைக்கு எதிரான அத்தனை கொள்கைக்கு எதிரான போராட்டம் அன்றாடம் நடக்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார், மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு யார் உதவி செய்வார் என்று. நஹனு அன்சாருல்லாஹ் அப்படின்னு ஒரு கூட்டம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பின்னால வந்தது. யார் எனக்கு உதவி செய்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம்னு ஒரு பெருங்கொண்ட கூட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அணி கோர்த்தது. இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்லாம் அவர்களுக்கு இருந்த சிலை உடைக்கப்பட்டது காபத்துல்லாஹ்ல. இதான் வரலாறு.
ஆனா இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் சாதாரணமா அந்த செயலை செய்து கண்டுக்காம இங்க வரக்கூடியவங்க இருக்கிறாங்க. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விற்கு யார் உதவி செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் உதவி செய்யான். கவியின் அசீஸ், அவன் நிச்சயமாக யாரையும் மிகைக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் நியாய உணர்வோட, கொள்கை புரிதலோட, நம்பிக்கையை வலு சேர்க்கிற மாதிரி உங்களுடைய மனசுக்குள்ள கேள்வி கேளுங்க. என்ன இவ்வளவு அநியாயம் அவுலியாக்களின் பேர்ல, நல்லவர்கள் பேர்ல, நாதாக்கள் பேர்ல, ரோசாக்கள் பேர்ல நம்ம கண்ணு முன்னால நடக்குத, கண்டு காணாமலே ஏகத்துவாதின்னு நம்ம இருக்கிறோமே, நம்ம வீரியமெல்லாம் இழந்துட்டோமா, இல்ல கண்டு காணாமல் இருக்கிறதோட சேர்ந்து நாமளும் 10 அதுல போய் பங்கெடுத்து பார்வையாளர்களாக இடம்பெறோமே, அங்க இருந்த கூட்டத்துடைய எண்ணிக்கையை கூட்டி காட்டுறதுக்கு நாமும் அங்க நிற்கிறோமே, இதெல்லாம் சரியா? நாளைக்கு அல்லாஹ் கேள்வி கேட்டானா நம்முடைய நிலைமை என்பது என்ன என்பது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமாக நம்முடைய செயல்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே கேள்விக்குரியது. பாரக்கல்லாஹு லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் ونفعني وإياكم بالذكر الحكيم. أقول ما تسمعون أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه من كل ذنب إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد، فقد قال تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم الذين مكناكم في الأرض أقاموا الصلاة وآتوا الزكاة وأمروا بالمعروف ونهوا عن المنكر ولله عاقبة الأمور. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, கண்கூடாக நம் கண் முன்னால் காணும் பல்வேறு தீமைகளை கண்டும் காணாமலும் கடந்து போகக்கூடியவர்களாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களோடு கலந்து விடக்கூடியவர்களாகவும் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் ஏகத்துவவாதிகள் ஏகத்துவம் இதுதான், இதற்குத்தான் எங்களுடைய அர்ப்பணிப்பு, இதற்குத்தான் எங்களுடைய பொருளாதாரம், இதற்குத்தான் எங்களுடைய உழைப்பு என்று களமாடிய பல சகோதரர்களும் இன்று திருமணம் என்று வரும்பொழுது கரைந்து விடுகிறார்கள். அவர்களோடு திருமணம் என்பதில் கரைவதில் துவங்கி அவர்களோடு எல்லா விதத்திலும் சமரசமாகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். இதுல என்ன இருக்கு? என் பையன் தேர்ந்தெடுத்துட்டான் அதனால செஞ்சேன், என் புள்ள தேர்ந்தெடுத்துட்டா அதனால வேற வழி இல்லை, அந்த மகளால போய் நிக்க வேண்டி இருந்தது அப்படின்னு ஒரு விதத்தை நடக்கிறத தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கொள்கைவாதி சாதாரணமாக விதத்தில் நடக்கக்கூடிய இடத்துல கைகுலுக்க ஆரம்பிச்சதனுடைய வீரியம் கொஞ்சம் கொஞ்சமா போய்தான் கொள்கை ரீதியாக இது மாதிரியான அனாச்சாரங்கள் நடக்கக்கூடிய இடத்துல கூட சொந்தங்கள் செல்கிறார்கள், வேண்டியவர்கள் செல்கிறார்கள், நாம் தடுக்க முடியாத இடத்தில் நாம் நினைப்பவர்கள் செல்கிறார்கள் என்று சொல்லி மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடியவர்களா மாறிட்டோம். இதுல இருந்து நாம் மீள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அஹ்மதிலும் அபூதாவுதிலும் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு செய்தி. இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை சஹீஹ் என்று சொல்கிறார்கள். ஃபைதா தபாயஅத்தும் அல்-ஈன, ஈனாவிற்கு நீங்கள் இறங்கி வந்து அதை உங்களுடைய வியாபாரமாக மாற்றிவிட்டீர்கள் என்றார். சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அல்-ஈனா, ஈனா என்றால் என்ன? மறைமுகமாக வட்டி தோய்ந்திருக்கும் எந்த ஒரு வியாபாரத்தையும் இந்த வார்த்தை பொதுவாக குறிக்கும். மறைமுகமா இன்னைக்கு சாதாரணமா இருக்கு, வண்டியை வாங்குறதுல இருந்து அது ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ல வாங்கக்கூடியது, நேரடியாக கம்பெனியில இறங்குறதுல இருந்து, செகண்ட் ஹேண்டா யார் வண்டியையோ வாங்கி யூஸ் பண்ணிட்டு கொடுக்கறதுல இருந்து வித்தியாசமான வட்டியின் உருவங்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் சாதாரணமா வந்துருச்சு. வட்டி சார்ந்த பரிவர்த்தனைகளிலே வியாபாரங்களை நீங்கள் ஈடுபட்டு நீங்கள் உங்களுடைய விளைச்சலுக்காக, உங்களுடைய பொருளாதார தேடலுக்காக மாடுகளின் வாள்களை முறுக்கி கொண்டு அதற்கு பின்னால் செல்வதும் அந்த நிலையில் நீங்கள் வந்து மதீனாவில் மக்களுக்கு மத்தியில் ஆட்சிய உரையில சொல்லக்கூடிய செய்திங்கனால அவங்களுக்கு சிந்தனையில உரைக்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே உழுது பயிரிட்டு அறுவடை செய்யும் அந்த வேலையை தான் சுருக்கமா அகத்தும் அதனாவல் பக்கர், மாடுகளின் வாள்களை பிடித்துக் கொண்டு பின்னால் செல்லக்கூடியது சொல்றாங்க. அப்படியும் உங்களுக்கு எது விளைச்சலாக வருகிறதோ
அதையும் இந்த உலகத்திலே நீங்கள் பொருந்தி கொண்டு ரொம்ப சமரசமாக போகிறீர்கள். அப்படி போறதுனால என்ன தெரியுமா வந்தது? தரத்துமுல் ஜிஹாத, அல்லாஹுடைய பாதையில் எது உண்மையான போராட்டமோ அதற்கு நீங்கள் வருவதில்லை. அல்லாஹ்வுடைய பாதையில உண்மையிலே நமக்கு ஒரு போராட்டம் இருக்கு. எங்கேயோ யாரோ ஏதோ செஞ்சாம்னா இங்க இருந்து நம்ம பயங்க ஃபேஸ்புக்ல என்ன, வாட்ஸ்அப்ல என்ன, இன்ஸ்டாகிராம்ல என்ன, மாஷா அல்லாஹ் வாய்ச்சொல் வீரர்கள், வாழ்வீச்சில் பஞ்சம் இல்லாதவர்கள் அவ்வளவு தூரம் வழக்காடுறாங்க, வாயாடுறாங்க. ஆனா வா ஒரு 10 நிமிஷம் அல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சுக்கிடுவோம், அல்லாஹ்வுடைய தூதரை இந்த சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம், அதுல உனக்கு எனக்கு பங்கு இருக்கு, நம்ம எல்லாரும் சேர்வோம்னா வெளியே நிற்கான். நம்ம இளைஞர் எங்கே நிற்கிறான்? வெளியே நிற்கிறான், உள்ளே வரமாட்டேங்கான். வாங்கப்பா கூப்பிடுவோம், திரும்ப வாங்கப்பா கூப்பிடுவோம். ஒரு காலத்துல இளைஞர்கள்லாம் இருந்தவங்க இன்னைக்கு நிறைய தள்ளிடுச்சு. நிறைய தள்ள ஆட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. ஒரு காலத்துல களமாட்டவங்க 20-25 வருஷத்துக்கு முன்னால களமாட்டவங்க நிறைய இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா பின்னால போயிட்டாங்க. இந்த பின்னால போன உடனே முன்னால வர வேண்டிய சமுதாயம் இருக்கு பத்தியலா, அது இப்போ வரவே இல்லை. ஒரு காலத்துல 25, 26, 27, 28 வயசுல களமாடிய பிள்ளைகளை அதே வயசுல களமாடின தந்தைமார்கள் கூட தான் வீட்டுல அந்த மாதிரி வயசுல இருக்க பிள்ளைகளை கூட களத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. களத்துக்கு வராம பார்த்துக்கிட்டாங்களா அல்லது அவன் வர்றதை கண்டு காணாமல் இருக்காங்களான்னு தெரியல. என்ன தெரியுமா நடக்காது? ஒழுக்கச்சீர்கள், போதை வசத்தை பரிமாறுவது, அனாவசியமாக தன்னுடைய ஆயுளை கழிக்கிற மாதிரி பொம்பளை பிள்ளையால பின்னால சுத்துறதும் சினிமா ஸ்டாருக்கு பின்னால சுத்துறதும் நடந்துட்டு. யாரு வெளியே சொல்லலைனா, நான் வெளியே சொல்லலை, யார்கிட்ட பேசிருக்கணும் அவங்கள்ட்ட தான் நேரடியாக உங்கள்கிட்ட பேசிருக்கேன். சகோதரர்களே, இது இன்னைக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய பெரிய குறை, மிகப்பெரிய ஒரு இழுக்கால. என்ன மார்க்கத்துக்காக நான் நீ இந்த உலகத்தை தேடும் போது என்ன முயற்சி எடுக்கிறியோ அந்த முயற்சியை விட்டுட்டு மார்க்கத்துக்காக நீ வா. நபிகள் நாயகம் சொல்றாங்க, தரத்துமுல் ஜிஹாத, நீங்க ஜிஹாதை விட்டுட்டீங்க. அதனால என்ன நடந்தது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைக்கும் ஸில்லன், அல்லாஹ் உங்கள் மீது இழிவை சாட்டி விட்டான். அடிச்சு நொறுக்கி இடத்தை பிடுங்கிறது காணாம எவன்கிட்ட பிடுங்கினானோ அவனுக்கே வந்து அழைப்புதல் கொடுக்குறான், நீ வாழு. எவ்வளவு திமிரான செயல் யோசிச்சு பாருங்க. இது ஒரு சமுதாயம் இழிவை தாங்கிய நிலையில் மாறிவிட்டது என்பதுதான். ஏன்? தடுக்க வேண்டிய தீமையை தடுக்க வேண்டிய காலத்துல தடுக்க வேண்டிய முறையில இந்த உம்மத்துடைய இளைஞர்கள் அதற்காக இருக்க வேண்டியவர்கள் இல்லாததுனால் சொல்லி ஒதுங்கி வந்த நாம கூட இன்று அவர்களோடு சமரசமாகக்கூடிய நிலைமை இருந்ததுன்னா, ஸல்லல்லாஹு அலைக்கும் ஸில்ல, அல்லாஹ் உங்கள் மீது தில்லத்தை சாட்டுவான் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடல. அந்த தில்லத்தை நீங்கி நீங்க கண்ணியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அதற்கும் வழி சொல்கிறார்கள். உங்களுடைய மார்க்கத்தின் பால் நீங்கள் திரும்பாத வரையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இழிவை உங்கள் மீது இருந்து அகற்ற மாற்றான் என்று சொல்லுவாங்க. இந்த இழிவு நம்ம மேல இருந்து போகணும்னா நீ இந்த மார்க்கத்திற்காக உழைக்கக்கூடியவராக மாறு என்று சொல்லுவாங்க. உடனே ஆள்கள்லாம் அப்ப நாங்க எல்லாம் எங்க வேலைகளையும் பொழப்புகளை எல்லாம் விட்டுட்டு இங்க வந்துட்டுமா? அப்படி நம்ம ஆளுக்குள்ள கேள்வி எல்லாமே ஏற்கமராதான் இருக்கும். அப்படி சொல்லலைங்க, அப்படி வரல முஹாஜிர்கள், அப்படி வரல அன்சார்கள் அவர்களுடைய அன்றாட பணிகளை பார்த்துத்தான் அல்லாஹ்விற்காக நேரம் கொடுத்தார்கள். ஏன் தெரியுமா அவங்களால கொடுக்க முடிஞ்சது? அவங்க முதல்ல இந்த கொள்கையில தான் நமக்கு வாழ்வும் தாழ்வும் விளங்கிக்கிட்டாங்க. இந்த கொள்கை தான் நம்மளை வாழ வைக்குங்கிறத தீர்க்கமா விளங்கிக்கிட்டாங்க. அந்த விளக்கம் அவர்களை கடைசியில் ஆட்சியில் அதிகாரத்தில் நிலை பெற செய்தது. இன்னைக்கு பாருங்க, ஒரு முஸ்லீம் அமைச்சர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார், அவருக்கு பாவம் அந்த பரிதாபம் இஸ்லாம் தெரியல, அவர் நேர் எதிரான கொள்கை, நானே அதுல ஒருத்தன் தானே சாதாரணமா சொல்றார். இன்னைக்கு இதை இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் கொண்டாடுகிறது. ஆனால் ஏகத்துவாதிகள் பாவம் இது பிழை என்று சொல்லும் அளவிற்கு கூட தகுதி இல்லாதவர்களாக இருக்காரு. காரணம்னா இவங்களுடைய பங்களிப்பும் அதில் அப்படித்தான் இருக்கு. சும்மா ஏதோ நாம வாரோம், பயான கேட்கிறோம், நானும் தௌஹீத் வாதி சொல்றோம், காலத்தால எங்களுக்கு இடமாறி உட்காந்துருக்கோம் அப்படின்னா இடமாறி தான் உட்காந்துருக்க தவிர நீங்க கொள்கையில இருந்திருக்க மாட்டீங்க. கொள்கையில இருக்க அந்த கொள்கையை படிங்க, கொள்கைக்காக போராட்டத்தை நடத்தணும். வேற ஒண்ணுக்கும் போராட்டம் இல்லைங்க. ஒரு காலத்துல தன்னுடைய சொந்த கல்யாணத்துக்காக போராட்டம் நடத்துற தந்தைமார்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய கல்யாணத்தை கண்டுக்காம அமைதியா இருக்காங்க.
மங்கிருச்சா? அந்த ஜிஹாதுடைய உணர்வு மங்கிருச்சா? ஏன் மங்குச்சு? எதனால மங்குச்சு? இந்த உலகம், இந்த உலகத்துக்கு பின்னால போற அந்த மோகம், இந்த உலகத்தோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த வருமானம், அந்த தொடர்பு என்ற அந்த எதிர்பார்ப்பு, இதெல்லாம் வரும்போது என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமா உலகம் மண்டையில ஏறி உட்காருது. ஆனா அன்னைக்கு உலகம் அவங்களுக்கு தலையில ஏறி உட்காரல. அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு இந்த உலகத்தை காலுக்கு கீழே கொண்டு போய் கொடுத்தான். யாருக்கு? இதே அன்சார்களுக்கு காலுக்கு கீழே கொண்டு போய் கொடுத்தா. என்ன? அவங்க இல்லாம எதையும் தீர்மானிக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு சக்தியாக அவங்க உருவாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியுமா செஞ்சாங்க? சஅத் முஆத் தன்னுடைய மரண தருவாயில தன்னோடு இருக்கக்கூடிய தோழர்களுக்கு சொல்கிறார், நாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உடன்படிக்கை செய்தாக்கும் கூட்டு வந்திருக்கிறோம் மதீனாவிற்கு. அவர்களுக்கு என்ன நேர்ந்தாலும் அதற்கு நாம் பொறுப்பேற்றிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எது நேர்ந்தாலும் நீங்கள் எல்லோரும் பொறுப்பு. அல்லாஹ்விற்கு அஞ்சி கொண்டு நீங்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார் மரண தருவாயில வசியத்துல. அப்படி வாழ்ந்தவங்க தான் உலகத்துக்கே முன்மாதிரியாக கொள்கைவாதிகளா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமைலாம் ஒரு கட்டமைப்புக்குள் வருவதற்கு கூட நமக்கு என்னன்னா ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன்? கேள்வி கேட்கிற இடத்துல கொண்டு விட்டுருவாங்க. நாம தனிய பணத்தை பரிவர்த்தனை பண்றோம், நாம தனிய ஒரு கூட்டத்தை வச்சிருக்கோம், நாம 4 நல்லது தீமையை நம்ம ஒரு 10 பேரா சேர்ந்து செஞ்சுக்கிட்டு ஒரு கூட்டங்களை வச்சிருக்கோம். இது எல்லாத்துலயும் சிக்கலாயிரும்னு நினைக்கும். கொள்கைன்னு வரும்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய புரிதல் எப்படி தெரியுமா? அன் அகீமுத்தீன வலா தஃபர்ரகு. கொள்கைன்னு வந்தா நீங்கள் மார்க்கத்தை நிலைநாட்டும் பொருட்டு உங்களுக்குள் பிரிவு வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடியதுதான். அப்படி சொன்னா ஒரே ஒட்டத்துக்குள்ள வந்து நம்முடைய பயணம் மிகச்சிறப்பாக இருக்கும். யாரும் நம்மள என்ன செய்ய மாட்டாங்க, எச்சரிக்கை கொடுத்து நீங்க இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லக்கூடிய நிலைமை நினைச்சாது வராது. இன்னைக்கு அந்த நிலைமை வந்திருக்குன்னா அன்பிற்குரியவர்கள் நாம் பலகீனமாக இருக்கிறோம், நம்முடைய உழைப்பும் பலகீனமாக இருக்கிறது என்பது என்ன செய்யறேன் இங்க சொல்ல கடமைப்படுகிறோம். கொஞ்சம் யோசிங்க, சுய பரிசோதனை செய்யுங்க. கொள்கைக்காக போராடி ஒரு கூட்டம் இன்னைக்கு கொள்கையை மறந்து இந்த உலகத்துக்காக மாறக்கூடிய நிலைமை வரும் பொழுது இங்க வந்து உலக துன்யாவை அல்லாஹ் பெருசா காட்டி இங்க பதர்களாக நம்மை ஆக்கிவிட்டான் என்றால் நாம் எல்லாம் பெயரளவில் பதர்களாக இருப்போம். நம்மை கொண்டு இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இழிவான நிலையிலிருந்து நம்மை காப்பாற்றி தீனுடைய மார்க்கத்தின்பால் நீங்கள் திரும்பும் வரை இந்த நிலை நீடிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி மார்க்கத்தின்பால் நாம திரும்புவோம். முதல்ல நாம் எல்லாரும் அப்படியே யோசிக்க, இந்த அவர் வரல இவர் வரல அப்படியே யோசிக்க தயவு செய்து. நம்ம எல்லாருடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. எப்படி? இந்த அவரே வரல எனக்கு என்ன, இந்த இவரே வரல எனக்கு என்ன, அந்த அவர் 25 வருஷம் கொள்கைவாதிங்கார அவரே வரல, நீ இன்னைக்கு வந்திருக்க, இன்னைக்கு கொள்கைவாதியார். இன்னைக்கு கொள்கைவாதியார் மட்டும் இல்ல, நான் இறக்கும் பொழுது இந்த கொள்கையை நிலைநாட்டக்கூடியவனா இறக்குங்கிற உறுதிமொழியோட வந்த அந்த கட்டமைப்புக்குள்ள என்ன செய்யுங்க, வலு சேர்த்து வாழ்றதுக்கான வழிகளை தேடுங்க. அல்லாஹ் நம்முடைய செயல்கள் அனைத்தையும் பொருந்து கொண்டு மேலும் மறுமையிலும் ஒரு நிம்மதியான சுபிட்சமான வாழ்க்கையை தந்தருவானாக. அல்லாஹும்ம أعز الإسلام والمسلمين وذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك. اللهم يا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.